எல்லாருக்கும் பயன்படக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்துட்டு இருக்கவங்க பல பேருக்கு டக்குன்னு தோணக்கூடிய நம்பர் என்ன இருக்குன்னா 19751. இந்த நம்பர் தான் தோணுமா, இந்த நம்பர் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு ஒரு சில நினைச்சாலும் இந்த நம்பர் யூஸ் பண்ண மேம், இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பணம் தேவைப்படுது, இன்னும் தேவைகள் அதிகமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு வேற நம்பர் நீங்க சொல்ல முடியுமா? நிச்சயமா 19751 பத்தி பேசியாச்சு. இதை பத்தி நான் நிறைய ஃபீட்பேக்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய ஏற்கனவே ஆடும் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அவங்களோட யூடியூப் சேனல்ஸ்லயுமே வந்து இந்த நம்பரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப வைரல் ஆயிருக்கு. வைரல் ஆகிறது மட்டும் இல்லை, சக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த நம்பரை எழுதி நான் வந்து என்னோட வாழ்க்கையில வர வேண்டிய பணம் எனக்கு வந்துருச்சு, நான் நினைச்ச விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணேன், நான் எழுதிட்டே தான் இருந்தேன், எனக்கு நடக்கல அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு நடக்கல அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒரு சில பேருக்கு உடனே நடந்துரும், ஒரு சில பேருக்கு லேட்டா நடக்கும். அது வந்து அவங்களோட கர்மா, அவங்களோட கார்மிக் எனர்ஜி. சரி, அது ஒரு ரீசனா சொல்லிடுறீங்க, எங்களுக்கு வந்து இந்த நம்பரை சொன்னீங்க, நாங்க எழுதணும், ஆனா எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லும் போது கர்மா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுடுறீங்களே அப்படின்னு கூட தோணும் சில பேருக்கு. அப்படி கிடையாது. ஒரு சில நம்பர்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு வேகமா வந்து இயங்குது அவங்களோட ஜாதக பிரகாரம், ஒரு சில பேருக்கு லேட் ஆகுது. அப்போதான் இந்த மாதிரியான அடிஷ்னலான சில ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். கிளைண்ட்ஸுக்கும் கொடுத்துருக்கேன். அது வந்து 2 நம்பருமே சில பேர் சில சமயங்கள்ல 2 நம்பரையும் எழுதுவாங்க, இல்ல ஒரு நம்பரை எழுதும் போதே வந்து அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. ஸ்பெஷலான அந்த ஏஞ்சல் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல வெற்றி அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. அந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் 1996211147. சரி, இந்த ஏஞ்சல் நம்பரை எப்படி பயன்படுத்தலாம்னா, கிரீன் கலர் பென் எடுத்துக்கோங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல உங்களோட ரிஸ்ட்ல, அதாவது இந்த இடத்துல இந்த நம்பரை பயன்படுத்த ஆரம்பிங்க. வேற ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸோட சேர்த்தும் இந்த நான் எழுதலாமா, அதாவது 19751ஓட சேர்த்து இந்த 1996211147 நான் எழுதலாமான்னா தாராளமாக எழுதலாம். கையில மட்டும்தான் எழுதணுமா, இதை நோட்ல ஏதாவது எழுதலாமான்னா எழுதுங்க. சாண்ட் பண்ணுங்க. எவ்வளவு டைம்ஸ் சாண்ட் பண்ணலாம்? 54 டைம்ஸ் சாண்ட் பண்ணுங்க. நோட்ல எழுதுறீங்கனாலும் 54 டைம் நீங்க வந்து டெய்லியும் இதை எழுதிட்டே வாங்க. எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் சக்சஸ் பண்ணுங்க. அந்த சக்சஸை வச்சு அடுத்த சக்சஸை நோக்கி நீங்க எடுத்துட்டே இருக்கலாம். உங்களோட முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி அடையும். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் எழுதுறதுனால கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இதை நான் ரெகுலரா ஃபாலோ பண்றேன். ஃபாலோ பண்ணதுனால எனக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு பண வரவு வந்திருக்கு. இதை நான் எவ்வளவு காலகட்டம் வரைக்கும் பண்ணலாம், எவ்வளவு நாட்கள் பண்ணலாம், இல்ல கண்டினியூஸா லைஃப் லாங் ஃபாலோ பண்ணலாமா? மன நிம்மதி, ஆரோக்கியம் இதெல்லாம் வேணும், பணம் நிக்காம உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும் தானே எல்லாரும் ஆசைப்படுறீங்க. அப்போ டெய்லியும் எழுதலாமே. நம்ம உடலுக்கு, அதாவது பிசிக்கல் பாடிக்கு சாப்பாடு அப்படிங்கிறது ஒன்று தேவை, தண்ணீர் நிறைய குடிக்கணும். அந்த மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பரையும் உங்களோட வாழ்க்கையில ஒன்றாக நீங்க எப்போ நீங்க ஏத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நம்பர்ஸ் உங்களுக்கான பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும்.